الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைக்கினிய சகோதர சகோதரிகளே, ரமதானிய சிந்தனை என்னும் இந்த தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து நோன்பு குறித்த சிறப்புகளை அறிந்து வந்தோம். இந்த அமர்விலே ரமதான் மாதத்தின் நோன்பினுடைய சிறப்புகளை பற்றியே நாம் பார்க்க இருக்கின்றோம். நோன்பு, ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்பது ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரி மற்றும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எவர் ஒருவர் ரமதானிலே ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதான் மாதத்தில் நோன்பு வைப்பது முன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. இந்த ஹதீஸை சற்று சிந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? ரமதான் மாதத்திலே ஈமானோடு, ஈமான், இறைவன் என் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் என்ற அந்த ஈமானிய உணர்வோடு நாம் நோன்பு வைக்க வேண்டும். வெறுமென மற்றவர்கள் வைக்கிறார்கள் நானும் சேர்ந்து வைக்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. மாறாக அல்லாஹ் என் மீது இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான் என்ற அந்த ஈமானோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? நோன்பை நோக்க வேண்டும். இரண்டாவது அம்சம் இஹ்திஸாபன், நன்மையை எதிர்பார்த்து நாம் நோன்பை வைக்க வேண்டும். நன்மை, இந்த நோன்பு வைப்பதனால் எனக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், என்னுடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக அமையும். இப்படி நோன்பு குறித்து என்னென்ன சிறப்புகள் இருக்கோ, குறிப்பாக ரமதானுடைய நோன்பிலே என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த சிறப்புகளை முன்வைத்து அதனுடைய நன்மையை நாடி நான் நோன்பு வைப்பதனால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற அந்த நன்மையை நாடி என்ன செய்ய வேண்டும்? நோன்பு வைக்க வேண்டும். இப்படி யார் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு வைப்பாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். சுப்ஹானல்லாஹ். பாவங்கள் செய்யாத மனிதர்கள் இங்கு எங்கே? நம்மில் யாராவது சொல்ல முடியுமா நான் பாவமே செய்யாத புனிதன் என்று? ஆனால் அல்லாஹ் ரமதான் மாதத்தினுடைய நோன்பை நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், ஐவேளை தொழுகைகளும், வல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ, ஒரு ஜும்ஆவிலிருந்து இன்னொரு ஜும்ஆ வரையில் உள்ள அந்த காலகட்டமும், ஒரு ரமதானு இலல் ரமதான், ஒரு ரமதானில் இருந்து இரண்டாவது ரமதானுக்கு மத்தியில் உள்ள காலகட்டத்தில் செய்யப்பட்ட பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும். இது ஸ்துனிபத்தில் கபாயிர், சுப்ஹானல்லாஹ், பெரும் பாவங்கள் தவிர்க்கப்படும் பொழுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆக நோன்பு வைப்பதனால், ரமதான் மாதம் நோன்பு வைப்பதனால் அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். இது சிறு பாவங்களை குறிக்கும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு சிறப்பை நமக்கு தந்திருக்கின்றான். ஆக ரமதானுடைய நோன்பை வைக்கும் பொழுது என்னுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதை நாம் சிந்தித்து அதை முன்வைத்து இந்த ரமதானுடைய நோன்பை நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சிறப்புகளை முன்வைத்து ரமதானுடைய நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.